வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபினே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் சிவகுமாரன். இந்த நேரத்தில் நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த வீடியோக்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லியிருப்பேன். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவர்களுக்கும் இந்த மாலை நேரத்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு, உங்களுக்கு புதுவிதமான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான விஷயங்களை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் அதுபோல ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகம் சாதகம் சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. சாதகமான விஷயங்களை நம்ம செய்து கொள்ளலாம், பாதகமான விஷயங்களை செய்ய தேவையில்லை. சாதகமான விஷயங்களை மட்டுமே நம்ம வெற்றியை, அதாவது சாதகம் என்றால் நமக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து நாம் செய்து கொள்ளலாம். அதை எப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஏற்கனவே கடந்த வீடியோக்களில் நிறைய அதை பற்றி சொல்லிட்டே வந்திருக்கோம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சக்சஸ் பண்ணலாங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நான் சொல்லிட்டே வந்திருப்பேன். இந்த வீடியோவும் ஒரு ஜாதகர் கேட்டுக்கொண்டதன் பேர்ல மட்டும்தான் அந்த வீடியோ நம்ம போடுறோம். அவரும் புரியுற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவையும் நாம போடுறோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒருவருக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கு. அதாவது அஸ்வினிலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள்லையும் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒருவருக்கு உண்டு. அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க அவர் பிறந்த நட்சத்திரம். அந்த பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க அந்த நட்சத்திரத்தை வைத்து நமக்கு சாதகமான நட்சத்திரங்கள் நமக்கு இருக்கு. அந்த சாதகமான நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நம்ம அந்த சாதக செயல்கள் ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னாக்க நமக்கு அதுல எப்படி அந்த பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது. அப்போ ஒன்றாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்பது தன நட்சத்திரம், சம்பத்து, அந்த மாதிரி வருமானங்கள் வரக்கூடிய நட்சத்திரம். அதற்கு அடுத்தாறு போல 4வது நட்சத்திரம் க்ஷேமதாரா, க்ஷேம நட்சத்திரம் சொல்லக்கூடியது. அதுபோல பார்த்தீங்கன்னாக்க சாதகம் சொல்லக்கூடிய சாதகதாரா 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் மைத்திரதாரா, 9வது நட்சத்திரம் பரம மைத்திரதாரா. அது போன்று ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இருக்கு. 27 நட்சத்திரங்களுக்கும் இருக்கு. அது போன்ற 13வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், 24 போன்ற நட்சத்திரங்கள்லாம் நம்ம சாதகமான பலன்களை அதுல நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இந்த நட்சத்திரங்களை கணக்கு இருக்கு. 27 நட்சத்திரங்களும் நமக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்களே அது செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொரு தினங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் சந்திரன் நகரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு பிரயாணம் செய்யுது. அந்த பிரயாணம் செய்யும் காலங்கள்ல அதற்கு தகுந்தாற் போல பலாபலன்களை நமக்கு கொடுக்கும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நமக்கு சாதகமான செயலை செய்து கொள்ள நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னாக்க, நமக்கு ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்க, அதற்குண்டான நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அதற்குண்டான நட்சத்திரங்கள், அதிதேவதைகள், அதற்குண்டான விருட்சங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதற்குண்டான பட்சிகள், மிருகங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமான செயல்களுக்கு நம்ம எடுத்து அந்த காரியங்களை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அந்த சக்சஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய காரியங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் இப்போ பொதுவாக ஒரு வேலை விஷயமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம போகிறோம் அப்படின்னாக்க, அந்த வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க அந்த சாதகதாராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னாக்க அந்த வேலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா. இது போன்று நிறைய பேர் அந்த நேரங்களில் போய் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்துக்கிறாங்க. ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசி,
காரங்களும் இருக்கிறாங்க, கன்னிராசிக்காரங்கள் இருக்கிறாங்க. இந்த சிம்மராசி கன்னிராசிலையும் சிம்மராசியை பொறுத்தளவுல மகம் புறம் உத்திரம் இருக்கு. அதுபோல ஹஸ்தத்திலையும் உத்திரம், கண்ணிலையும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. திரை நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அந்தந்த விஷயங்களை நம்ம எடுத்து அதற்குண்டான விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டு நம்ம ஒரு இடங்கள்ல போய் நம்ம செய்யறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல முழுமையான வெற்றியை நாம அடையலாம். அப்போ நம்ம ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னொருவருடைய நட்சத்திரம் நமக்கு வந்து தெரியாது. இன்னொருடைய நட்சத்திரம் நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பெயர் தெரியும், அவருடைய பெயர் தெரியும். அப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நம்ம வீடியோ போட்டோம்னா இன்னொருத்தருடைய நட்சத்திரம் நமக்கு எப்படி தெரியும், எப்படி நம்ம உங்கள்கிட்ட வந்து நட்பா பழகிறது, எதிரியா பழகிறது, அப்படிங்கிற எதிரியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் நமக்கு தெரியாது, ஆனா அவருடைய பெயர் நமக்கு தெரியும். அப்போ பெயர் காரணங்களை வைத்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சசி அப்படிங்கிற பேரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சசிங்கிற பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் அர்த்தம். அப்போ சந்திரன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர் உண்டான காரகத்துவமுடைய கிரகம். அப்போ அந்த நீர் காரகத்துவத்திற்கு உண்டான கிரகத்திற்கு எதிர்ப்பான காரகத்துவமுடைய கிரகம் வந்து என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நீருக்கு எதிர்ப்புங்கிறது நெருப்பு. அப்போ நெருப்பு காரகத்துவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க செந்தில், கார்த்திகேயன், வடிவேல், முருகன், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் உள்ள பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அதற்கு எதிர்ப்பான பெயர்களாக இருக்கும். இந்த நபர்கள்ட்ட எல்லாம் நம்ம பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிக்க வேணும். அந்த மாதிரி பழகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும். அவர் பேசும்போது நம்ம வந்து பெருசாக வந்து டீப்பாக போய் பேசாம அவர்கள்ட்ட நார்மலாக பேசி பழகும் போதே பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம என்னதான் வந்து நல்லபடியாக கூட அவங்கள்ட்ட பேசி பழகி இருந்தாலும் கூட அவர்கள் நமக்கு நிச்சயமாக இந்த ஆப்போசிட்டான விஷயங்களை தான் செய்வாங்க. இப்போ நம்மளுடைய காரகத்துவம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பேர் என்ன, நம்மளுடைய பேர், அந்த பெயருக்கான காரகத்துவம் என்ன. அப்போ அந்த பெயருக்கான காரகத்துவம் தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு ஆப்போசிட் பர்சன்ஸ் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்ன என்கிற விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட நம்ம டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ எதிரிகளை தெரிந்து கொள்ள இது ஒரு விஷயம். இப்போ யார் இடத்துல நம்ம வந்து வரவு செலவுகள் வச்சுக்கணும், யார்கிட்ட நம்ம பணம் பழகணும், நட்பாக இருக்கணும், யாருக்கிட்ட எல்லாம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், யார்கிட்ட எல்லாம் நம்ம வந்து அந்யோன்யமா இருக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் நமக்கு ரொம்பவே முக்கியமானதாக உள்ளது. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கு. நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம சொல்றோம். ஒரு சிறிய விஷயமே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பழக்க வழக்கத்துக்கே இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான காரகத்துவத்தை எடுத்து அந்த காரகத்துவத்துக்கு எது ஆப்போசிட், எது சேரும், எது சேராதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே மற்ற இருக்கக்கூடிய எது சாதகம், எது பாதகங்கிற விஷயத்த எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அதற்கு தகுந்தாற்போல விஷயங்களை எடுத்து நாம வெற்றி காணலாம், வாழ்க்கையில வெற்றி காணலாம் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்துல இருக்கு. ஜோசியம் சொல்லக்கூடிய விஷயம் அபரிமிதமானது. அது ஒரு கடல். இந்த கடல்ல இருந்து பலன்களை எடுத்து வெற்றி காணக்கூடியவர்கள் ரொம்ப அரிதான விஷயம். அதில் நம்ம தெரிஞ்சு அதற்குண்டான விஷயங்களை எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாக்க வாழ்க்கையில நாம வெற்றி காணலாம். பாசிட்டிவ்னு நினைச்சு எந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னா அது பாசிட்டிவ் தான். எடுக்கும் போதே வந்து நம்ம வந்து நெகட்டிவ்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம நிலைக்காதோ, இருக்காதோ, சரியா இருக்குமோ, தவறா போயிருமோ நினைச்சோம்னா அந்த விஷயங்கள் சரியா எடுக்கும்போதே நம்ம பாசிட்டிவா பாசிட்டிவ்லயே நம்ம செஞ்சோம்னாக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுபோல வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம தாராவுக்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான காரகத்துவமுடைய கிரகம் எது, அந்த கிரகத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் தெரிந்து அதிலிருந்து உங்களுக்கு சாதகமான எது, பாதகமான விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து வாழ்க்கையில் நீங்களும் கூட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலன்களை எடுத்துக்கலாம். பலன்களை எடுத்து நீங்களும் கூட ஒவ்வொரு விஷயங்களை செய்யலாம் என்பதுதான் அடியின் தாழ்மையான கருத்து. இது போன்ற விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க என்னுடைய வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணி மற்றவங்களும் அது போன்ற வீடியோக்களை பார்க்கட்டும். வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். சசிகுமாரன். வணக்கம், நன்றி.